அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடியனது பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, சிலர் பிறக்கிறம்போது சந்தோஷமாக பிறக்கிறாங்க, எல்லா வசதியோடும் எந்த கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறாங்க. சிலர் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கஷ்டமாகவே இருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சிலருக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் பல கஷ்டங்களுக்கு ஆளாகிறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுக்கு லக்கு அடிக்குது, அதிர்ஷ்டம் வந்து சேருது, செல்வம் சேருது, வாழ்க்கையில் வளம் பெருகுது. அதுக்கு என்ன காரணம்? ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்க, 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்க, அந்த 2ஆம் இடத்தில் உள்ள அந்த 7க்குடையவனை அந்த சுக்கிரன் பார்க்க ஒருத்தர் பிறந்திருந்தா அந்த ஜாதகருக்கு கல்யாணத்துக்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வம் வந்து சேரும், வளம் பெருகும். அந்த வகையில் மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில், அந்த மேஷம் லக்னத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் லக்னாதிபதியாகிய செவ்வாயோ அல்லது 9ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய குரு பகவானோ இருக்க, லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த 2ஆம் இடத்தில் உள்ள செவ்வாயோ அல்லது குருவையோ அந்த 8ஆம் இடத்திலிருந்து சுக்கிர பகவான் பார்க்க அவருக்கு கல்யாணத்துக்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வம் வந்து சேரும், வளம் பெருகும் வாழ்க்கையில். மேஷ லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயோ அல்லது குருவோ இருந்து 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தார். அது மாதிரி ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த ரிஷபம் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருக்க, அந்த ரிஷபம் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் உள்ள 7க்குடைய செவ்வாயை பார்க்க சுக்கிரன் பார்க்க, ரிஷபம் லக்னம் 2ஆம் இடத்தில் செவ்வாய் 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வம் வந்து சேரும், வாழ்க்கையில் வளம் பெருகும். அது மாதிரி மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான், அந்த குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்க, அந்த மிதுனம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்தால் மிதுனம் லக்னம் 2ஆம் இடத்தில் குரு பகவான் 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வம் வந்து சேரும், வாழ்க்கையில் வளம் பெருகும். அது மாதிரி கடகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான், அந்த சனி பகவான் அந்த கடகம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்க, அந்த கடகம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்தால் அந்த 2ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானை 8ஆம் இடத்தில் உள்ள சுக்கிர பகவான் பார்ப்பார். கடகம் லக்னம் 2ஆம் இடத்தில் சனி 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வம் வந்து சேரும், வாழ்க்கையில் வளம் பெருகும். அதுபோல் சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த சிம்மம் லக்னத்துக்கு 7ஆம் இடம் கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான், அந்த சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்க, அந்த சிம்மம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த
சிம்மம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானை அந்த சுக்கிரன் பார்ப்பார். சிம்மம் லக்னம், 2ஆம் இடத்தில் சனியும் 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வம் வந்து சேரும், வாழ்க்கையில் வளம் பெருகும். அதுபோல் கன்னி லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7 கூடியவன் குரு பகவான், அந்த குரு பகவான் கன்னி லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்க, அந்த கன்னி லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த 2ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான சுக்கிரன் பார்ப்பார். கன்னி லக்னம், 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் 8ஆம் இடத்திலே 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்திலே குரு பகவானும் 8ஆம் இடத்திலே சுக்கிரனும் இருந்தால், கன்னி லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான், 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வம் வந்து சேரும், வாழ்க்கையில் வளம் பெருகும். அது மாதிரி துலாம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த துலாம் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்க, 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்தால் அந்த 2ஆம் இடத்தில் 7 கூடியவனாக ஆட்சி பெற்ற அந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துலையும் ஆட்சி பெறுகிறாரு. 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்க அந்த சுக்கிரனும் ஆட்சி பெற்று பார்க்குறாரு. ஆகவே துலாம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த செவ்வாயை சுக்கிரன் பார்க்க அந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வம் வந்து சேரும், வாழ்க்கையில் வளம் பெருகும். அதுபோல் விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே இருக்க, அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே மிதுனத்திலே சுக்கிர பகவான் இருந்தால் அந்த 2ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரனை அந்த குரு பகவானை சுக்கிரன் பார்ப்பார். அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த செவ்வாயை சுக்கிரன் பார்ப்பார். அவ்வாறு விருச்சிகம் லக்னம், 2ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வம் வந்து சேரும், வாழ்க்கையில் வளம் பெருகும். அதுபோல் தனுசு லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் பகவான், அந்த புதன் பகவான் தனுசு லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்க, 8ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருந்தால் அந்த புதன் பகவானை சுக்கிரன் பார்க்க, தனுசு லக்னம், 2ஆம் இடத்திலே புதன், 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வம் வந்து சேரும், வாழ்க்கையிலே வளம் பெருகும். அதுபோல் மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே இருக்க, 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அந்த 2ஆம் இடத்தில் உள்ள சந்திர பகவானை சுக்கிரன் பார்க்க, மகரம் லக்னம், 2இலே சந்திரன், 8இலே சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வம் வந்து சேரும், வாழ்க்கையிலே வளம் பெருகும். அதுபோல் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்க, 8ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருந்தால் அந்த சூரியனை சுக்கிரன் பார்ப்பார். கும்பம் லக்னம், 2ஆம் இடத்திலே சூரியன், 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வம் வந்து சேரும், வாழ்க்கையிலே வளம் பெருகும். அதுபோல் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்க, 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அந்த புதனை சுக்கிரன் பார்ப்பார். மீனம் லக்னம், 2ஆம் இடத்திலே புதன் பகவான், 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், செல்வம் வந்து சேரும், வாழ்க்கையிலே வளம் பெருகும். இவ்வாறாக ஒருவருக்கு திருமணத்திற்கு பிறகு செல்வம், வளம், வாய்ப்பு, வசதி வாய்ப்பு எல்லாம் பெறுவதற்கு காரணம் என்ன என்ற ஜோதிட ரீதியான கிரகநிலை அமைப்பை பற்றி சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.